ஒரே கதையை 3 மொழிகள் எடுத்தாங்க. இதுல எது பெஸ்ட்? லெட்ஸ் see. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மாட்டிக்கிற ஒரு கிரிமினல் அங்கிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறான். இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், இதை நீங்க தமிழ்லையும் மலையாளத்திலையும் பார்த்துருப்பீங்க. இதோடைய ஓஜி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்ல வந்த ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட். இதைத்தான் இந்தியன் வெர்ஷனாக எடுத்தாங்க. ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் 1975 வெளிவந்த படம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிரிமினல் ஜெயில் வாழ்க்கை பிடிக்காம அங்கேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாங்கிறதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. மென்டல் ஹாஸ்பிட்டலு ஜெயிலை விட கொடுமையாக இருக்குது. இதுலேருந்து எப்படி இவங்க வெளிவந்தாங்கங்கிறத இந்த படத்துடைய ஒன்லைன். மெக்மர்ஃபியா ஜாக் நிக்கோலஸ் பண்ணியிருப்பாரு, லான்சிண்டா லூயிஸ் ஃப்ளெச்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை வெறுமனே அங்கே இருக்கிற மனிதர்களை பற்றி மட்டும் பேசலை. இது இந்த சமுதாயத்தில் நடக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக கேள்வி கேட்குற எவனாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத ஒரு மெட்டஃபோராக தான் இந்த படம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அட்டகாசமான படம், பல ஆஸ்கர்களை வாங்கி குவிச்சுது. இதில் பல சீன்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் அந்த நர்ஸாக நடித்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டிலான ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துலேயே வந்துட்டு ஆன்டகனிஸ்டாக அவங்க தான் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஆஸ்கர்லாம் கிடச்சிது. அதே மாதிரி ஜாக் நிக்கோலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனக்கு ஒரு நாஸ்டாலஜியான படம் இது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இந்த படம். மறுபடியும் ரீவாட்ச் பண்ணினேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த படம். நம்ம எப்போ பார்த்தாலுமே அது அப்படியே அதோட தன்மை மாறாமல் இருக்கும். அதுதான் கிளாசிக். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சீஃப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டெஃப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் தான் தெரியும் அவன் டெஃப் இல்லைங்கிறது. அதே மாதிரி ஓப்பனிங் சீனில் ஒரு லேண்ட்ஸ்கேப் வச்சுருப்பாங்க. அப்படியே தான் எண்டிங்லேயும் முடியும். இதில் என்னன்னா, ஒருத்தன் உள்ளே வருவான், எண்டிங்கில் ஒருத்தன் வெளியே போவான். இப்படி தான் இருக்கும். என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு குறியீடு தான். கேள்வி அவன் கேட்டாலும் அவனை அடக்குனீங்கன்னா திரும்ப ஒருத்தன் வந்துட்டே இருப்பாங்கிற ஒரு குறியீடு தான் இது. ஒரு அட்டகாசமான படம். இதே கதையை தான் பிரியதர்ஷன் மலையாளத்தில் தலவட்டம் எடுத்தார். நம்ம லாலேட்டன் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு மெட்டஃபோராக இல்லாமல் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது லவ், ரிலேஷன்ஷிப் இதையெல்லாம் தான். ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் இம்பேக்டை இந்த படம் கொடுக்கும். இந்த மலையாளத்துக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஒரு நல்ல படம். அது அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணின படம் தான் மனசுக்குள் மத்தாப்பு. பிரபு, சரண்யா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். மலையாளத்துலையுமே இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். இங்கே தமிழுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றிருப்பாங்க. இங்கேயுமே செம ஹிட் அடித்த படம் தான் இது. இந்த 3 படங்களுமே ஒரே கதையை தான் சொல்லுது. ஆனால் ஓஜி படமான ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் தான் இந்த சிஸ்டம் யாரை பற்றியுமே கவலைப்படாது. அது எப்போவுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்கிற கோர் ட்ரூத்தை சொல்லியிருக்கோம். தமிழ் வெர்ஷன் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம், மலையாள வெர்ஷன் உங்களை அழ வச்சிருக்கலாம். ஆனால் ஹாலிவுட் வெர்ஷன் தான் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். ஒருவேளை ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் நீங்கள் பார்க்கலனா கோ அண்ட் வாட்ச் இட். பை.